பிரஸ் மீட்லயும் சொல்லியிருந்தீங்க, நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க தட் இந்த படம் வந்து உங்க வீட்ல, உங்கள சுத்தி இருக்கிற சரவுண்டிங்ஸ்ல பார்த்த விமன்லேருந்து இன்ஸ்பயர் ஆனது அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா? இந்த இன்சிடென்ட்ல எனக்கு இந்த பொறி தட்டுச்சு இந்த ஸ்டோரிக்கு அப்படின்ட்டு. இப்போ ஜென்ரலா வந்து நம்ம ஃபேமிலியில என்ன இருப்பாங்க வந்து, ஸோ இது பிடிச்சிருக்கு இது பண்ணணும் அப்படின்னா அது ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல. அவங்க இல்லை நீ இதுதான் பண்ணணும் அப்படின்றாங்க. மேபி அவங்க மேரிட் ஆகிருப்பாங்க, பெரியமா மாதிரி இருப்பவங்களோட இருப்பாங்க, அவங்களுக்கு பசங்க கல்யாணம் ஆகி பேரனே இருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்கள ஒரு கண்ட்ரோல் ஸ்பேஸில் இருக்குது. நீங்கள் இங்கே போகக்கூடாது, அது வேண்டாம் அப்படின்ற முடியும். அவ்வளோ ஒருத்தவங்க அவ்வளோ ஏஜ் ஆகி இன்னும் 2-3 இயர்ஸ் அவங்க இறந்துற தருவாயில் இருக்கும்போது கூட அவங்கள ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுற ஜோன் வந்து அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன இவ்வளோ வயசாகியும் ஒருத்தவங்க ஃப்ரீடம்னு ஒன்று இல்லவே இல்லைன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய கொஷனாக இருந்தது. அதுதான் இந்த படமோட. ஆனால் நிறைய பேர் நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு, நான் எங்கள் அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட் ஆக்சுவலாக. ஸோ வந்து நான் பார்க்கும்போது ஸ்பேஸ், அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்லாம் பார்த்துருக்கேன், ஃபேமிலி நிறைய பேர்லாம் பார்த்துருக்கேன். பொதுவாகவே இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா, ஒரு ஆண் இப்போ அம்மா இல்லாமல் அப்பா சைட்லேருந்து வளர்கிற பசங்களை விட அப்பா இல்லாமல் அம்மாவில் வளர்கிற பசங்க பெட்டர் ஆகிடுவாங்க லைஃப்பில். ஏன்னா அப்பாங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறது சிக்கலாக இருக்கும். அதே மாதிரி உமன்ஸ்க்கு என்ன ஒரு பெரிய சர்ப்ரைசிங் எலிமெண்ட் இருக்குன்னா, அவங்க வந்து ஃபேமிலி செட்டப்லேயே பார்க்காம ஒரு கணக்குலாம் பார்க்காத ஜோன்ல இருப்பாங்க. ஆனால் அவங்களால ஒரே நாள் கண்ட்ரோல் எடுக்க முடியும். அதுதான் ரொம்ப எபிலிட்டிஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். அதை வந்து டக்குன்னு பிரேக் ஆகும். அது மாதிரி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாகவும் இருப்பாங்க. வீட்லேயே நமக்கு அப்படி தானே, அப்பாவோட அம்மா தானே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால மீது உமன் ஸ்பேஸில் ஒரு படம் பண்ணலாம்.